இன்னைக்கு இந்த கடன்காரன் வீட்டில் வந்து கத்திட்டு போயாச்சு. நீ எப்பந்தான் இந்த கடனை எல்லாம் கொடுத்து முடிக்க போறோமோ தெரிய மாட்டேங்குது. அதை பத்தி நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. கடனை கொடுத்து முடிச்சு எப்ப என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்னு தெரியலையே. என்ன பண்றது? எல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி பிள்ளைங்கள ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்கவும் முடியல, இப்போ ஆசைப்படுற மாதிரி கல்யாணத்தை பண்ணி வைக்கவும் முடிய மாட்டேங்குது. ஏன் மர்மால எதுக்கு மூஞ்சியை தொங்க வச்சுட்டு இருக்க? என்னத்த சொல்லதுக்குன்னு தெரியலக்கா, அதான் ஒரே வருத்தமா இருக்கு. நான் சரி கொஞ்ச நேரம் இதில் இருப்போமேன்னு வந்தேன். மருமலை என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லு என்கிட்ட. காலங்காத்தலே கடன்காரர் வந்து வீட்டு முன்னாடி சத்தம் போட்டுட்டு போயாச்சு. இப்போ இந்த பைசாவெல்லாம் கொடுத்து முடிச்சு நம்ம காவியக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறோம்னு தெரியலையே. இதுக்கா போட்டு நீ இப்படி கவலைப்பட்டுட்டு கிடக்க? இதுக்கெல்லாம் போட்டு யாராவது கவலைப்பட்டுட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியா நடக்க மாட்டுக்க. கையில ஒத்த பைசா இல்ல, நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரிய மாட்டேக்கு. இதுல எங்கிட்டு போட்டு கல்யாணத்தை இப்ப நடத்ததுக்கு? நீ சொன்னது கரெக்டு தான். இப்ப இப்படி வருத்தப்பட்டு இருந்தேன்னா என்னன்னாக்கும்? இந்த வீட்டிலேயே நீ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்ப. நீயே எப்படி வருத்தப்பட்டு ஒரு வாரமா போய் இருந்துட்டேன்னா நாங்களே என்ன செய்துக்கு? என்ன பண்ணது கட்டே, மனசே சரியில்லை. பிள்ளைங்கள ஆசைப்பட்டதை படிக்க வைக்கவும் என்னால் முடியல. இது கல்யாணத்தையாவது நடத்தி வைப்போன்னு பார்த்தா அதுக்கும் கையில் காசு கிடையாது. ஒன்றுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க. அந்த மனுஷனுக்கு வருத்தமே இல்லையான்னு தெரியல. எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான், என் பிள்ளைங்க தான் என் வீட்டு தேவதைங்க. அதுங்க 5 பேர் எனக்கு 5 நட்சத்திரம் மாதிரி. ஊரில் இருக்கிறவங்க சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசுவாங்க. நீயும் அப்படி பேசாதன்ட்டு என் வாயை அடைச்சி விடுவாரு. ஆமாம், அவங்க சொல்றது கரெக்டு தானே. இடி இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளைங்களாம் பார்க்கறது கம்மி. பத்துக்க இந்த பிள்ளைங்களை கெட்டி கொடுத்தாலும் அதுங்க தான் கடைசி காலத்தில் நம்மளை பார்க்கும். அப்படின்ட்டு எல்லா ஆம்பளை பிள்ளைங்களையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நல்ல பயலும் இருக்க தான் செய்யானுங்கோ. ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் நல்லா பார்த்துடுவாங்க. உனக்கு என்ன, உன் கடைசி காலத்தில் ஒன்றுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க உனக்கு சுற்றி நின்று நல்லா பார்க்க மாட்டுக்க. ஏத்தே நீங்களும் உங்க மௌன மாதிரி தான் எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருவீங்க. இப்போ நான் ஆறுதல் சொன்னதானே என்னால் முடியும். எனக்கு உன்னையும் போட்டு ஐயா இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? அப்போ நீ இன்னும் வருத்தப்பட தானே செய்வேன். சரித்த, இதை போட்டு பேசிக்கிட்டு எனக்கு மனசே சரியில்லைன்னு எந்த சமையலும் பண்ணலை. பிள்ளைங்களுக்கு காலையில் அந்த தயிர் இருந்ததை சுவாத்தில் போட்டு விரும்பி ஊறுகாய் வச்சு கொடுத்து விட்டாச்சு. வாய்க்கு ருசியாக வந்ததோடு சாப்பிட்டதுக்கு ஏதாவது கேப்பாளுகோ. நான் போயிட்டு எதாவது வாங்கிட்டு வரேன். ஆமாம், இந்த காவி எங்கே போனா? ஆளையும் காணதுக்கு இல்லையா? அவள் என்னத்தை பண்ணுவா? அந்நேரம் ரூமுக்குள்ளே தான் இருக்கா. சாயந்தரத்தோடு பிள்ளைங்க டியூஷனுக்கு வந்துடும். சரி, இப்போ நீ எங்கே போகிற? மார்க்கெட்டுக்கு தான் போய் நல்ல மலிவா மீனியை தான் கிடைக்கணும், வாங்கிட்டு வரணும். என்கிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்கு. கடுகு டப்பால போட்டு வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு போய் எதையாவது வாங்கிட்டு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு மீன் கறி ஏதாச்சும் வச்சு வைப்போம். இரு, என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு. அன்னைக்கு அவன்கிட்ட வாங்கியிருந்தேன்னா அது வந்து நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தாரேன். போய் அதில் ஏதாவது நல்ல மீனை பார்த்து வாங்கிட்டு வா. ஐயா அத்தை வேண்டாத்தே, அது உங்ககிட்ட இருக்கட்டும். நான் இதில் போய் இருக்கதை வாங்கிட்டு வரேன். இது சொன்ன கேளு, தந்து விடுங்க. வேண்டாம்தே, நான் காவியாவையும் கூட்டிட்டு போறேன். அவளும் வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கா. சும்மா அப்படியே நடந்து போய் வாங்கிட்டு வரோம். சரி பார்த்து போயிட்டு வா. ஏம்மா இங்கே பாரு, இவங்க இங்கே தான் இருக்காவ. ஆமாட்டி, எது சொன்னாலும் சத்தம் கட்டாமல் பேசாமல் வந்துடு சரியா? ஏதாவது தொணன்னு பேசிட்டு இருந்தாவ, அவ்வளோதான். சும்மா இரும காவியா, தேவையில்லாமல் அந்த பொம்பளைக்கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம். அது நம்ம குடும்பம் பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருக்கும். பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கனால தான் எல்லோரும் தலைமையில இறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காவ. என்ன நளினி அக்கா, எங்க தூரமோ? இல்லைம்மா, இதில் மார்க்கெட் வரைக்கும் போகிறேன். மார்க்கெட்டுக்கா? கையில் பையன் ஒன்றும் காணுமே. சரி, நம்ம எங்கே போகிறோம் என்ன வச்சுருக்கோம் எல்லாம் அந்த பொம்பளைக்கு தெரியணும். அதுவா, மார்க்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் கவரில் போட்டு கொடுப்பாங்களா, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். என்னக்கா காலங்காத்தாலே வீட்டு முன்னாடி ஒரே கடன்காரன் கூட்டமாக இருந்துச்சாமே? அதை பற்றி உங்களுக்கு எதுக்கு? எங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னு தான் பார்த்துட்டே இருப்பீங்களோ? ஏன் நடந்தது தானே கேட்டோம். அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? எங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் எல்லாம் அதில் தலையிடாதீங்க தயவு செஞ்சு. மூஞ்சில் அடிச்செல்லாம் கேட்குறீங்களே, எங்கள் அம்மாவுக்கு அது எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட இப்படி ஏதாச்சும் கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். எது நீ கேட்பையா? அப்படி நீ கேட்குற அளவுக்கு என் வீட்டிலலாம் ஒன்றும் நடக்கலை. அப்படியா? அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்குலாம் எதுவும் தெரியாதுன்ட்டு ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்காதுங்க. ஏய் என்ன, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அப்படி என் வீட்டில் என்ன நடந்தது நீ பார்த்த? காவியா சும்மா இருமா, சும்மா இருங்கம்மா. எப்போ பார்த்தாலும் இவங்க ஏதாச்சும் பேசிட்டே இருப்பாங்க. நீங்களும் எங்களை பேச விடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இந்த பொம்பளை நான் விடதான் கிடையாது. வேறு திமிர் பிடிச்சவா. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுன்ற மரியாதையே உனக்கு தெரியாதா? என்ன நளினி அக்கா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டீங்களோ? எங்கள் அம்மா யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஓவரா பேசுனேன்னு வச்சுக்கோயேன். இப்படிதான் பேசுவேன். நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் நாங்களும் பேச முடியும்.
காவியா வா, நமக்கு மார்க்கெட்டுக்கு லேட் ஆயிட்டு நம்ம அந்த தெருவோடு போவோம். எதுக்குமா இந்த பொம்பளை பையன் தான் இப்படி போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கியோ? இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் தேவையில்ல நம்ம குடும்பத்துல விஷயத்தையெல்லாம் பேசிட்டு இருக்கா. நான் பார்த்துட்டு பேசாம இருக்குவான்னு நினைச்சிட்டு இருக்கா. இது பாருங்க, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, உங்க அம்மா எல்லாம் சொல்லதை வச்சு பார்த்தா நீ ரொம்ப பாவம்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு திமிரு பிடிச்ச பிள்ளையா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு. உங்களை விட கொஞ்சம் கம்மி தான். காவியா பேசாம வா, வீட்டுக்கு போவோம். வா நம்ம வீட்டுக்கு போவோம். இவகிட்ட எல்லாம் அப்படி ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. அவன் பேசுற பேச்சு அந்த மாதிரி இருக்குமா? இப்படி திமிரு தலைக்கு ஏறி இருக்கிறதுனால தான் இன்னும் கல்யாணமாகவும் இருக்கு. வயசு 25 27 ஆகுது. இன்னும் ஒரு மாப்பிள்ளை சம்மந்தம் கூட வந்து அமையலைன்னா இல்லை இந்த திமிரு தான் காரணம். ஏம்மா என் கையை விடுமா நீ. சும்மா இருக்காவியா, அவ பேசுனா பேசிட்டு போட்டோம், நம்ம என்னன்னு நமக்கு தெரியும்ல. இதுக்கு தான் வீடு ஃபுல்லாக கடன்காரா வந்து குமிஞ்சிட்டு இருக்காவ. கொஞ்சம் திமிரை அடக்கிக்கோ, இல்லைன்னா வாழ்நாள் பூரா வாழை வெட்டியா வீட்டில் இருக்க வேண்டியதான். இவ்வளவு பேசுறா, இன்னும் அம்மா உனக்கு கோவம் வர மாட்டேங்கி? கோவம் வரதாண்டி செய்தி, என்ன செய்துக்கு? நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு, வந்துரு பேசாம. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமாட்டே, நான் இப்பதான் வந்தேன். காவியா இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. சரிம்மா. அந்த மீனை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி வச்சிரு மக்களே, நான் வந்ததோட கழுவி கறி வைக்கேன். சரிம்மா. அந்த கேரட் எடுத்து சீவி பொரியல் வச்சிருக்கியா? சரிம்மா, நான் வச்சுக்கிடேன். அம்மா உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? அவையிலோட வந்து டயர்டா இருப்பேலாம். வேண்டாம் மக்களே, ஒன்றும் வேண்டாம். இருங்கம்மா, பாஞ்சி தண்ணி ஏதாவது போட்டு கொண்டு வானே. சரி பின்ன எடுத்துட்டு போ. என்ன டீ போகும்போது நல்லா போனேன், வரும்போது மூஞ்சி என்ன கோவமா இருக்கு? அதை வேற கேட்டுக்கிட்டு எதே அந்த சுந்தரி இருக்கால, போக வர அப்போலாம் எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டு பாடம் தான் அவ பேசிக்கிட்டு இருக்கா. என் டீ அவனுக்கு என்ன கேட்டா? நான் பிள்ளையும் கூட்டிட்டு சண்டைக்கு போகும்போது என்ன கூப்பிட்டு கேட்கா, காலையில உங்க வீட்டுல கடன்காரெல்லாம் வந்தாங்களாமே. காவியாவும் திருப்பி நல்லா வச்சு திட்டி தான் விட்டா. ஆனா அவளுக்கு அவ வீட்டு பாட சொன்ன உடனே பொறுக்கல. அந்த ஏறி ஆரம்பிச்சா பாருங்களேன், காவியாவும் திருப்பி நல்லா ஏசி விட்டா. நான் தான் தெருவில் நின்று சண்டைப்பட்டு அவளுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். திருப்பி நடக்கும்போது அவ என்ன சொன்னா தெரியுமாதே? என்னடி சொன்னா? பக்கத்து போறவா எதையாவது சொல்லிக்கிட்டு கிடப்பா எப்ப பார்த்தாலும். இப்படி வாய் நீளமா இருக்கிறதுனாலதான் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னு நம்ம காவியாவை பார்த்து சொல்லிட்டா. என்னடி சொல்ல? இந்த சுந்தரி அப்படியே சொன்னா? ஆமாத்தே, எனக்கு அது கேட்டதோடி கோவம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அப்புறம் தெருவில் நின்று சண்டை போடக்கூடாதுன்னு என் பாட்டுக்கு நான் காவியை கூட்டு போயிட்டேன். இது இப்படியே விட்டா சரி வராதுடி, இரு நான் அவகிட்ட போய் கேட்டுட்டு வரேன். ஏக்கே அதெல்லாம் வேண்டாம், தேவையே இல்லாம எதுக்கு அதுகள்கிட்ட போட்டு சண்டையை போட்டுக்கிட்டே. அவ அப்படி சொன்னதோடு எனக்கு கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன வருத்தம் தெரியுமா? காலங்காலத்துல என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இப்படி தெருவில் போறவ வரவல அப்படி பேசியிருப்பாளாம். சரி மருமகளே, நீ வருத்தப்படாத. கஷ்டமா இருக்கட்ட. இனி எவ்வளவு நாளுதான் இவ கல்யாணத்தை பத்தி நினைச்சு நம்ம புலம்பிக்கிட்டே இருக்க போறோமோ தெரியல. 4 காசு சேர்த்து வச்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா? ஆனா அத மருமகளே, எல்லாம் உன் மாமனார்னால வந்த பிரச்சனை தானே. ஒரு வழியில நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நானும் தான். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவர் இப்படி ஊரு பட்ட கடனை இழுத்து வைக்காம போயிருந்தா நம்ம இந்நேரம் எப்படி இருந்திருக்கலாம். சரி விடுங்கட்டே, என்ன பண்ண முடியும்? அந்த காலத்துல இவனும் என்கிட்ட படிக்கணும்னு நல்லா ஆசைப்பட்டா பார்த்துக்க. ஆனா அந்த கடன் பிரச்சனை இருந்ததுனாலே என் பையனை நான் படிக்க வைக்கல. இம்மா நீ என்ன படிக்க வைக்காதம்மா, தங்கச்சியாவது படிக்கவே அப்படின்னா. இவனையும் படிக்க வைக்காம நான் விட்டுட்டேன். இவனையாவது நான் படிக்க வச்சிருக்கணும். அவளையாவது இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறேன். சரித்தே, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு எனக்கு நான் போய் மீனெல்லாம் கழுவி கறிய வைக்க. நீங்க வருத்தப்படாதீங்க. காஃபி போட்டா குடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, ஒரே உறக்க வர மாதிரி இருந்துச்சுட்டு ஒரு டம்ளர் காப்பியை போட்டு நான் வச்சிருக்கேன். சரித்தே, நீங்க காப்பி குடிங்க, நான் போய் இந்த மீன் கறி வைக்கேன். சரிம்மா, நீ வருத்தப்படாது என்ன?